இன்றைக்கி மல்லிகைப்பூ எப்படி கட்டுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு ரம்ஜான், விலை அதிகம்தான். இருந்தாலும் 50 பூ வாங்கினேன். இது நிலக்கோட்டை பூ 100 கிராம் 200 சொன்னாங்க. நான் 50 கிராம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதை வந்து எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடணுன்னு. நான் வந்து சின்ன வயசுலேருந்து கட்டியிருக்கேன், ஆனால் சரியாக கட்ட தெரியாது. சரியாக கட்டி பழகுனது வந்து எனக்கு மேரேஜ் ஆகி குழந்தைங்களாம் பிறந்த பின்னாடி தான் கட்டி பழகினேன். அதனால் நீங்களும் என்னோடய வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்துச்சின்னா இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படி கட்டலான்னு பார்க்கலாம். ஒரு இதுக்கு நூல் எடுத்துக்கோங்க. நூலை எடுத்துக்கிட்டேன். இந்த நூலை பாருங்கள், எடுத்துகிட்டு கொஞ்சோன்னு இப்படி விட்டுருங்க. விட்ட பின்னாடி இப்படி வச்சுட்டு கீழே ஒரு இதை வச்சுக்கோங்க. வச்சுங்களா? இப்போ என்ன செய்யணும், இதை இப்படி சுற்றுங்க. சுற்றி வச்சா பாருங்கள், சுற்றின பின்னாடி இந்த நூலை இப்படி தொங்குது பாருங்கள். இந்த நூலை இந்த 2 விரலை வச்சு அவ்வளோதான் இப்படி வச்சு இதை இப்படியே இழுத்திங்கன்னா இதாகிடும். இதை ஃபஸ்ட்டு நாள் இன்னொரு டைம் இதை போட்டுக்கலாம். அதாவது இதை இப்படி இழுத்துட்டு இதை இப்படி போட்டுக்கலாம். போட்டோமா நல்லா நெருக்கமாக வரும். இது இப்படி கீழே வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், இப்படி கீழே வச்சுட்டாலும் தப்பு இல்லை. இப்படி தான் எல்லோரும் கட்டுவாங்க. நான் அப்படி பழகிட்டேன். இப்படி வச்சுட்டு வச்சாச்சா பாருங்கள். இப்போ கை இப்படி இருக்குல்ல, இதை அப்படியே இதை சுற்றி இதை பாருங்கள், இதை அப்படியே சுற்றி இதை இழுத்துருங்க. நல்லா இறுக்கமாகவே வரும். நமக்கு நம்ம டைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்லா நெருக்கமாகவும் இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பார்த்துக்கிட்டே வாங்க. பழகிட்டோம்னா நமக்கு ஈஸி. இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறனால எனக்கு சரியாக இது வரமாட்டுது. இருந்தாலும் எனக்கு ஆசை இதை வந்து வீடியோ போடணும் அப்படின்ட்டு. அதனால தான் இதை நான் ட்ரை பண்ணுறேன். இதான் ஃபஸ்ட் டைம் இது மாதிரி வீடியோ போடுறேன். எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. எது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான். ஈஸியாக வந்துடும். நம்ம ஈஸி தான், ஒன்றும் கஷ்டமெல்லாம் இல்லை. பாருங்கள், இது அப்படியே செஞ்சுக்கிட்டே வந்தோன்னா இந்த கையை இப்படி வச்சு அவ்வளோதான் அப்படி இழுத்துக்கணும். அப்புறம் நமக்கு கட்டி முடித்த பின்னாடி அது கரெக்டாக வந்துடும். இப்போ உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். கட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நல்லா அழகாக நெருக்கமாக வந்துடும். பாருங்கள், நான் கட்டிக்கிட்டே இருக்கிறேன், பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி கட்டுறேன். அதே நல்லா அதே ரோல் ஆயிடும். அப்படியே இப்படி சுற்றிட்டு அப்படி இப்படி இருக்குங்களே, நமக்கு அது அப்படியே வந்துடும். இது ஃபஸ்ட்டு இப்போ விழுந்தால் தப்பு இல்லை, அடுத்து விழுகாது நமக்கு. அடியில் மட்டும் நம்ம அழுத்தி நம்ம என்ன செய்யணும்னா அப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுக்கு இதாகிடும். எவ்வளோ சின்ன பூவாக இருந்தாலும் நம்ம சின்ன செஞ்சிடலாம், கட்டிடலாம். பாருங்கள், இப்போ வீடியோ போடுறதுனால கொஞ்சம் எனக்கு சிரமமாக இருக்குது. வீடியோ இல்லாமல் ஏன்னா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக காட்டுறேன். இல்லைன்னா நான் இன்னுமே நல்லா நெருக்க கட்டிடுவேன். பாருங்கள், பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்களா? சினிமா பாட்டில் கூட நிலக்கோட்டை பூவை எடுத்து நான் தலையில் வைக்கவா அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும். அதே மாதிரி தான் இந்த நிலக்கோட்டை பூவுனாவே ஒரு ஸ்பெஷல், நல்லாயிருக்கும். இங்கெல்லாம் நிறைய இந்த பாருங்கள் அப்படியே சுற்றி சுற்றி வரும். நல்லா நம்ம வந்து கட்டினோம்னா இது விரியாமல் இருக்கும்.
இது வீடியோனால நான் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் கட்டும் போது லைட்டாக விரியுது. விரிஞ்சாலும் ஒன்றும் தப்பு இல்லை. அதை அதுக்கடுத்து நம்ம கட்டி முடிச்ச பின்னாடி லைட்டாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா, மொட்டோடு வச்சோம்னா அப்படியே ஃப்ரிட்ஜில் நாளைக்கு காலையிலையும் மொட்டாகவே இருக்கும். இப்போ இதை கட்டி லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்கவே. நாளைக்கு காலையில் பார்த்தாலும் இது எப்படி இருக்கும், அப்படியே மலரவே மலராது, மொட்டாக இருக்கும், மொட்டாகவே இருக்கும். இது ஃபுல்லாக நான் கட்டிட்டு காட்டுட்டுங்களா? பாருங்கள், இதே பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு. அவ்வளோதான். அந்த கட்டை அது நமக்கு நெருக்கம் வந்துடும். இந்த பாருங்கள் இப்படி நெருக்கமாக இருக்கும். இப்படி வச்சுட்டு இவ்வளோதான். இதை வச்சுட்டு இந்த நூலை அப்படியே இந்த 2 கையில் வச்சு இது அவ்வளோதான். இந்த ஒரு பூ வைக்கணும், இந்த ஒரு பூ வைக்கணும். இதை அப்படியே இந்த இது அழகாக இப்படி சுற்றிட்டு இந்த நூலை இது அவ்வளோதான். அப்படியே இழுத்தா போதும். இன்னுமே பாருங்கள், இதை அப்படியே சுற்றிட்டு அதை இழுத்தா போதும். அதை நம்ம கட்ட அதே அப்படியே ரொட்டேட் ஆயிரும். அடுத்து வந்துடும். இதை இப்படி போட்டு இது இந்த அந்த இதுக்கு எவ்வளோ நெருக்கம் இருக்கு வரும். இது போட்டோன்னா வந்துடும். நான்லாம் வந்து இந்த பூக்கட்டுறதுனா ரொம்ப எனக்கு ஆசை. இப்போ எங்கேயாச்சும் ஊருக்கு போனேன்னா பஸ் ஸ்டாண்டில் நின்றுனா பூ கட்டுறவங்கெல்லாம் பார்த்தேன்னா நான் பஸ்ஸு வர வரைக்கும் அவங்க கட்டுறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆசையாக இருக்கும் கட்டணுன்ட்டு. அது எப்படி கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாலாம் கட்டுவாங்க ஒவ்வொருத்தவங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன். எனக்கு இது ஒரு முறை தான் தெரியும். இன்னும் இருந்தாலும் இதே நல்லா நெருக்கமாக இருக்கும். எல்லோரும் சொல்லுவாங்க, நீங்கள் உருட்டி கட்டாமலே உங்களுக்கு நல்லா நெருக்கமாக வருது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவாங்க. பாருங்கள், இந்த நான் உங்களுக்கு வீடியோ காட்டணுன்றதுக்காக நான் வந்து இப்படி கட்டியிருக்கேன். இல்லைன்னா இன்னுமே பாருங்கள் நெருக்கமாக வரும். நானும் இப்போ வீடியோ இல்லாமல் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கட்டினேன்னா இனிமேல் நெருக்கமாக கட்டிடுவேன். ஃபோனும் நல்லா கிளியராக இல்லை, அதனால தான் உங்கள்கிட்ட இன்னுமே நல்லா கிளியராக சொல்ல முடியல. இன்னும் வேறு வீடியோலலாம் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சொன்னேன்னா கொஞ்சம் கிளியராக நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், இப்படி வச்சுட்டு அவ்வளோதான். ஐம்பது பூ தான் வாங்கினேன். நாளைக்கு ரம்ஜான்னால் கட்டின பூலாம் ஒரு முழம் 100 ரூபா. எங்கள் நிலக்கோட்டை சைடு விற்கும். இதே திருச்சி, கோயம்புத்தூர், சென்னையெலாம் அன்றைக்கி விலை கூட தான். இன்றைக்கும் நாளைக்கும் 50 பூ 100 ரூபாய்க்கு வாங்கினேன். எப்படியும் 2 முழம் பூ வர வாய்ப்பு இருக்குது. பழகிற வரைக்கும் கஷ்டம். இவங்க இந்த பூவிலே கட்டி பழகலாம். அப்படி இல்லைன்னா விளக்கமாறு குச்சி இருக்குங்களா, அந்த சின்ன சின்ன குச்சி இல்லாட்டி தீக்குச்சி, அதை வச்சு கூட நீங்கள் என்ன செய்யலாம்னா அப்படி இது மாதிரி கட்டி பழகலாம். கட்டி பழகிட்டிங்கன்னா கொஞ்சம் கை வராது ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து எட்ட தான் வரும். அதை கட்ட உங்களுக்கு ஈஸியாகிடும். இந்த குச்சி தென்னங்குச்சி இருக்குங்களா, சின்ன விளக்கமாறு குச்சி, அந்த குச்சியை ஒடிச்சு நம்ம கட்டி பழகலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இது ஐஸ் குச்சி வேண்டாம், அது இது என்னது நம்ம தீக்குச்சியை வச்சு நீங்கள் வந்து கட்டி பழகலாம். கட்டி பழகணும்னா ஈஸியாகிடும். நம்ம வீட்டில் குழந்தைகளுக்கு அவங்கெல்லாம் கட்ட சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகள்லாம் சும்மா இருக்கும்போது இதை கட்டி பழகுங்கப்பா. இப்போ தானே எல்லாம் வந்து ஸ்டைலாக இருக்கிறாங்க, பூ வைக்க கூட லைக் பண்ண மாட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம வந்து பெண்களுக்கு கற்றுத்தர்றது ரொம்ப நல்லது. இப்போ லூஸ் ஹேர் விடுறாங்க, பூவே லைக் பண்ண மாட்டுறாங்க. என்ன தான் இருந்தாலும் நம்ம பூ வச்சா தான் ஒரு பெண்ணுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு வந்து பூ வைக்க ரொம்ப பிடிக்கும். அதாவது அழகு அப்படின்றத கொஞ்சம் 25 வயசுக்கு மேலே போகிற பெண்கள்லாம் அழகு அப்படின்னு சொல்கிறத விட ஒரு மன நிம்மதின்னு சொல்லலாம். இந்த பூவோட வாசம் நமக்கு நுகரும்போது ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். என்ன கவலைகள் இருந்தாலுமே
அந்த கவலைகள் வந்து நமக்கு லேசாக தெரியும். அதனால கோயிலுக்கெல்லாம் போகும்போது நமக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. என்ன காரணம்னா, அங்கே கோயிலில் சாமிக்கு வந்து நிறைய பூக்கள், வாசனை நிறைந்த பூக்கள், வாசனை திரவியங்கள் இதெல்லாம் இருக்கிறனால, அந்த வாசனையினால் நம்மளோட மன கஷ்டம், மன அழுத்தம் அந்த கோயிலுக்குள்ளே போன உடனே அதை நம்ம வந்து நுகர்வதால் நம்மளோட பாரமே குறையும். இதை சயின்டிஃபிக்காக பார்த்தா அது ஒரு ரீசன் தான் பாருங்கள். ஃபுல்லாக கட்டிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ கட்டிட்டேன்னு. இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு, அதனால் கூட இன்றைக்கி விலை அதிகமாக இருக்கலாம். இன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு, நாளைக்கு ரம்ஜான், அதனால் விலை அதிகமாக இருக்கலாம். தெலுங்கு வருட பிறப்பு கொண்டாடக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய தெலுங்கு வருட பிறப்பு வாழ்த்துக்கள். பாருங்கள் எப்படி கட்டுறேன்னு. இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது அவ்வளோதான், இப்படி சுற்றிட்டு இதை வருங்க. கட்ட நமக்கு வந்துடும், ஈஸியாக வந்துடும். பாருங்கள் இதை இப்படி வச்சுக்கிட்டு அழகாக அப்படி இழுத்து எப்படியும் 2 முழம் வந்துடும் போல் இருக்குது. 100 ரூபாய்க்கு வாங்கினேன் 50 பூ. 2 முழம்னா பரவாயில்லை. இன்றைக்கி 2 முழம் வாங்கினா 200 ஆகும். அதுக்கு இது நமக்கு பரவாயில்லை. நம்ம வந்து 2 நாள் 3 நாள் கூட வச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்கள் என்ன செய்யலாம், அப்படி விட்டு அழகாக கட்ட வந்துடும். மலர்ந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு அப்படியே ஊசியில் உள்ள கோர்த்தா எப்படி இருக்கும், மாலையெல்லாம் கட்டுவாங்க வரும், அதே மாதிரி இருக்கும். நமக்கு அவ்வளோ நெருக்கமாக இருக்கும். வீடியோ கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இதை பார்த்தோம்னா ஈஸியாக கட்டி பழகலாம். ஒரே நாளில் பழகலாம். ஒரு சிலருக்கெல்லாம் அது வராது. ஒரே நாளில் என்ன, ஒரு 2-3 டைம் கட்டி பார்த்தோம்னா அப்படியே வந்துடும். வீடியோ பெருசாக இருந்தாலும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். பாருங்கள் அவ்வளோ. இப்படி வச்சுட்டு இதை இப்படி இழுத்து இதை இப்படி போட்டு அவங்களுக்கு சுற்றுறோம். இப்படி பூ வச்சுக்கிட்டோம், இதையும் வச்சுக்கிட்டோம். இப்படி வச்சுட்டு இப்படி இழுத்து இந்த வச்சுக்கிட்டோமா, வச்ச பின்னாடி இது அவ்வளோ வச்சுட்டோம். அது கட்ட நமக்கு இந்த சைடு பூ கீழே அப்படியே வந்துடும். நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்க தேவையில்லை. அந்த எப்படி விரல் எடுக்கிறது அப்படி வச்சுட்டோம். அப்படியே இந்த கீழே வந்துடும். இது வச்சுட்டு அப்படி சுற்றி வச்சுட்டு கட்ட அந்த இது நமக்கு அப்படி இப்படி வச்சுக்கணும். பாருங்கள் நான் எப்படி கையை வைக்கிறேன் மட்டும் பார்த்துக்கணும். இப்படி வைக்கிற இதை வச்சுக்கணும். இந்த விரலை இங்கே எடுக்கிறீங்களா, இதை இப்படி வைக்கிறீங்களா, அதுக்கடுத்து இப்படி இழுத்த உடனே அடுத்து இந்த அப்படியே கீழே கீழே போய்கிட்டே இருக்கு. பாருங்கள் இப்படி வைக்கிறேன். இப்போ வைக்கும் போது இந்த நூல் இதுக்கு இடையில இருக்குது, இந்த 2 விரலுக்கு இடையில. இப்போ இந்த இது பண்ணும்போது இந்த விரலை நான் எடுக்கிறேன். இதை எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த விரலை இப்படி எடுத்துகிட்டு இதை நான் இப்படி கட்டி பழகினேன். உங்களுக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள். அப்படி இருக்கும்போது இந்த விரலை எடுத்துகிட்டு இது பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே இதை லைட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது நம்ம ஈஸியாக கட்டி பழகிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் நான் ஃபுல்லாக இன்னும் முடிச்சுட்டு எவ்வளோ கட்டியிருக்கிறேன், எவ்வளோ லென்த்து வருதுன்னு உங்களுக்கு பார்த்து. இப்போ கட்டி முடிச்சுட்டேன். லைட்டாக வந்து நம்ம என்ன செய்யலாம்னா தண்ணி தொளிச்சிக்கலாம். தண்ணி தொளிச்சிட்டோம்னா பூ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கட்டி முடிச்சாச்சு. பூ ரொம்ப நெருக்கமாகவே இருக்குது பாருங்கள்.
காலையில் பார்த்தா நல்லா அழகாக இருக்கும் மலர்ந்து. இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.